புவி தினத்தை முன்னிட்டு பிரபு பல் மருத்துவமனை மற்றும் தனியார் கல்லூரி சார்பில் காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் 100 அடி சாலைகளில் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரபு பல் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் பிரபு, கல்லூரி மாணவர்கள் மற்றும் சமூக நல ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று மண்வளம் காப்போம், பிளாஸ்டிக் ஒழிப்போம் என்ற உறுதிமொழியோடு சாலைகளில் கிடந்த பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து அகற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் வழங்கும் பொருட்டு சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமிட்டு வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான கள்ளழகர் சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 3வது நாளான நேற்று மதுரை மாவட்டம் அழகர்மலை அடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் கோவிலில் இருந்து சுந்தரராஜ பெருமாள் தங்க பல்லக்கில் கள்ளழகர் வேடமிட்டு மதுரை நோக்கி புறப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிவித்துக் கொண்டு வெட்டிவேர் சப்பரத்திலும் அதன் பின்னர் 1000 பொன் சப்பரத்திலும் எழுந்தருளினார். இதனையடுத்து மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள கருப்பண்ண சுவாமி கோவிலிலிருந்து தங்க குதிரையில் எழுந்தருளி வைகை ஆறு நோக்கி புறப்பட்ட கள்ளழகரை பக்தர்கள் தண்ணீர் பீச்சியடித்தும் ஆடிப்பாடியும் உற்சாகமாக வரவேற்றனர். புதுக்கோட்டை அருகே புஷ்கரம் வேளாண் மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் பயிலும் 4ஆம் ஆண்டு வேளாண் மாணவர்கள் அருகிலுள்ள மாங்காடு கிராமத்தில் தங்கி பயிற்சி பெறும் திட்டத்தின் கீழ் வாழை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நூற்புழு தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்பை பற்றி விளக்கி மற்றும் அதனை கட்டுப்படுத்தும் முறையையும் செயல்பாட்டு விளக்கத்தின் மூலம் விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தனர். மற்றும் பேரிங் மற்றும் பிராலினேஜ் எனப்படும் செயல்முறை விளக்கம் மூலம் வாழையில் நூற்புழு தாக்கத்தை கட்டுப்படுத்தி அதிக மகசூலை ஈட்டலாம் என்று விவசாயிகளுக்கு பரிந்துரைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நகரத்தார் வழிபாடு திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி தங்கள் குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றி வருகின்றனர். சிவகங்கை நகராட்சி பேருந்து நிலையத்துக்குட்பட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சுத்திகரிப்பு நிலையத்துடன் கூடிய குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டது. இதன் மூலம் பயணிகளுக்கு தூய குடிநீர் கிடைத்து வந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்னதாக இக்குடிநீர் தொட்டி பழுதடைந்து போனது. அதைத் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பொதுமக்கள், பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தற்போது கோடை வெயில் தாக்கம் அதிகரித்து வெப்ப அலை வீசி வருவதால் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால நடவடிக்கை எடுத்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இசக்கையம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி 1700 பொங்கல் வழிபாடு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அபய் சண்முகம் சாலையில் வள்ளியாமடத்து இசக்கையம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி சிறப்பு பொங்கல் வழிபாடு நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் நாகர்கோவில் நகர பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சாலையின் இருபுறமும் 1700க்கும் மேற்பட்ட பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். பள்ளிதான் கவிழ்ந்ததில் காயமடைந்த 5 குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரியலூர் அருகே வெங்கடகிருஷ்ணாபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்று வரும் 41 சிறுவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளி வாகனம் வீட்டில் இறக்கிவிடுவதற்காக சென்றுள்ளது. இந்த பள்ளி வாகனத்தை வாலஜா நகரத்தை சேர்ந்த டிரைவர் பன்னீர்செல்வம் என்பவர் ஓட்டியுள்ளார். இந்நிலையில் பள்ளி வாகனம் வெண்மான்கொண்டான் அருகே சென்று கொண்டிருந்த போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் வாகனத்தில் பயணம் செய்த பள்ளி குழந்தைகள் 5 பேர் காயமடைந்தனர். அவர்கள் ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து உடையார்பாளையம் போலீசார் விசாரணை செய்தனர். பள்ளி வேன் கவிழ்ந்து 5 சிறுவர்கள் காயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ரகுமான் காலனியை சேர்ந்த சதீஷ் என்பவர் ஆட்டோ டிரைவர்.
இவர் அம்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையிலிருந்து சிவந்திபுரத்தை சார்ந்த பிச்சம்மாள் என்ற மூதாட்டியை தனது ஆட்டோவில் ஏற்றி சிவந்திபுரம் நோக்கி சென்றுள்ளார். அப்போது பாபநாசத்தில் இருந்து புதுக்குடியை நோக்கி வந்த இருசக்கர வாகனமும் ஆட்டோவும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியது. இதில் மோட்டார் பைக்கில் வந்த இருவர் மற்றும் ஆட்டோ டிரைவர் மற்றும் ஆட்டோவில் வந்த மூதாட்டி ஆகிய 4 பேரும் காயமடைந்தனர். இந்நிலையில் காயமடைந்தவர்கள் அம்பை அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை செய்யப்பட்டு பின் மேல் சிகிச்சைக்காக பாளை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து அம்பாசமுத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் நஞ்சை ஊத்துக்குளியில் தனியார் தீவன ஆலை இயங்கி வருகிறது. இந்த தீவன ஆலையிலிருந்து வெளிமாநில மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு கால்நடை தீவனம் கொண்டு செல்வதற்காக ஆலைக்கு சொந்தமான லாரிகள் சென்று வருகிறது. இந்நிலையில் இன்று மாலை ஆலையிலிருந்து லாரி ஒன்று நஞ்சை ஊத்துக்குளி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது அவ்வழியாக வந்த பிரபு என்பவர் நிலை தடுமாறி லாரியில் சிக்கியுள்ளார். இதில் லாரி அவர் மீது ஏறி சென்றதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் விபத்தை ஏற்படுத்திய லாரியை முற்றுகையிட்டு பிரேதத்தை எடுக்க விடாமல் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தாசில்தார் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து உடலை பிரேத பரிசோதனைக்கு கொண்டு சென்றனர். அவரின் குடும்பத்திற்கு ஆலையின் சார்பில் நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இந்த சாலை மறியலால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.